ஆனந்தி வணக்கம். முதலமைச்சரான பிறகு முதல் மக்கள் சந்திப்பாக முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளக்கூடிய இந்த திருச்சி மக்கள் சந்திப்பு பார்க்கப்படுகிறது. பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்றால் தொடர்ந்து அவர் 10ஆம் தேதி என்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 13ஆம் தேதி என்று பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு பிறகு அவர் அலுவல் சார்ந்த நிகழ்வுகளை மட்டுமே கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் பெரிய அளவிலான மக்கள் சந்திப்போ, செய்தியாளர் சந்திப்போ அல்லது ஏதேனும் கருத்துகள் தெரிவிப்பதோ போன்ற எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் காணப்பட்டது. இந்நிலையில் தான் பொதுவாகவே வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பது வழக்கமாக இருக்கும் நிலையில் கொளத்தூர் தொகுதியில் கூட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அப்போது கூட அவர் தோல்வியடைந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் அது சென்று முதல் நபராக அந்த தொகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்ததையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் பல்வேறு வேட்பாளர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் அங்கு சென்று நன்றி தெரிவிப்பது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சர் விஜயுடைய முதல் மக்கள் சந்திப்பாக இந்த திருச்சி கிழக்கு சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையில் 91,881 வாக்குகளை பெற்றார். அதாவது மொத்தமாக ஒரு வித்தியாசம் பொறுத்தவரையில் இனிகோ இருதராஜை விட அதிகமாக 27,416 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தாவேக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய். இருந்தாலும் அவர் அந்த தொகுதியில் ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தாலும் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அங்கு ராஜினாமா செய்துவிட்டு மற்றபடி அவர் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு என்பது இன்றைய தினம் நடைபெறும் என்று ஏற்கனவே கடந்த வாரமே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்த முதலமைச்சர் விஜய் அங்கு திருச்சி வந்து இறங்கியதும் பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அதே போன்று சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பல முக்கியமான அமைச்சர்கள் சென்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, மதிமுக இருக்கக்கூடிய துரை வைகோவும் சென்று முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு கொடுத்தார். அதைத் தொடர்ந்து காவல்துறை மரியாதை, காவல்துறை வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது. அது முடிந்த பிறகு அனைவரையும் சந்தித்து அனைவருடைய வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவருடைய வாகனம் மூலமாக தற்போது சென்று கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சி தான் நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதான். 4:15 மணி அளவில் நடக்கும், 4 மணி அளவில் நடக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். அதற்காகவே அவர் தனி விமானம் மூலமாக திருச்சி வந்து அங்கிருந்து தற்போது அந்த நிகழ்ச்சியின் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கூடிய இந்த நேரலை காட்சியை பார்க்கின்றோம். இந்த பயணம் பொறுத்தவரையில் அவர் செல்லக்கூடிய அந்த வழித்தடம் பொறுத்தவரையில் திருச்சி விமான நிலையம் வந்தறிந்து அங்கிருந்து சென்று கொண்டிருக்கூடிய முதலமைச்சர் விஜய் விமான நிலையத்திலிருந்து வயர்லெஸ் சாலை, கே நகர், மன்னார்புரம், அதே போன்று டிவிஎஸ் டோல்கேட், மரக்கடை, சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோட் ஷோ நடத்துகிறார். அங்கு அந்த வழியாக இருக்கக்கூடிய மக்களையும் வாக்காளர்களையும் சந்திக்கின்றார். அவர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவிக்கின்றார். அதைத் தொடர்ந்து அந்த ரோட் ஷோ என்பது முடிந்த பிறகு 4:15 மணி அளவில் அவர் சத்திரம் பேருந்து நிலையம் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேச இருக்கின்றார். அப்போது அவர் என்ன பேச போகின்றார் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.